அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதைப் போல ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடரும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகரில் 2400 அரங்குகளுடன் சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடங்கியது. 5 நாள்கள் நடைபெறும் இதன் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் மோடி கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச அளவில் நிச்சயமற்ற சூழல் நிலவிய போதிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி நிலையாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் செமி கண்டக்டர் சிப் முதல் கடலில் செல்லும் ஷிப் வரை இந்தியாவில் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று கூறிய பிரதமர் மோடி, உள்நாட்டில் தயாராகும் கைபேசிகளில் 55% உத்தரப்பிரதேசத்தில் தயாராவதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறையில் இந்தியா மேற்கொண்ட சாதனைகளை பட்டியலிட்ட அவர், ரஷ்யா உதவியுடன் இந்தியா AK-203 ரக துப்பாக்கியை தயாரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என சூளுரைத்தார். இதையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் தொழில் வழித்தடம் கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த தாம் கடமைப்பட்டிருப்பதால் அண்மையில் நடைமுறைப்படுத்தியதைப் போல ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார். ரஷ்யாவுக்கு பதிலாக தங்களிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய வேண்டும் என அமெரிக்க எரிசக்தித்துறை செயலர் கிறிஸ் ரைட் அழைப்பு விடுத்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெய் கிடைப்பதால் அதை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறினார். இந்தியா செலவழிக்கும் இந்த நிதியானது வாரந்தோறும் ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவிப்பதற்கு பயன்படுவதாக யுக்ரைன் ரஷ்யா போரை மேற்கோள் காட்டி கிறிஸ் ரைட் கவலை தெரிவித்தார். அமெரிக்காவிடமும் எண்ணெய் வளம் இருப்பதாக கூறிய அவர், ரஷ்யாவுக்கு பதிலாக தங்களிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்தியா முன்வர வேண்டும் என நேரடியாக அழைப்பு விடுத்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததற்காக இந்தியாவை தண்டிக்க விரும்பவில்லை என்றும், அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவை வலுப்படுத்தவே தாங்கள் விரும்புவதாகவும் கிறிஸ் ரைட் தெரிவித்தார். மாநிலத்துக்குள்ளே தயாரிக்கப்படும் பொருட்களுக்கும் பிற மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்படும் பொருட்களுக்கும் இடையே வாட் வரி விதிப்பில் மாநில அரசுகள் பாகுபாடு காட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கல்நார் தயாரிப்பு நிறுவனம் ராஜஸ்தான் மாநில அரசுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து இக்கருத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் உள்ளூர் கல்நார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வாட் வரியில் விலக்கும் அளித்த ராஜஸ்தான் மாநில அரசின் அரசாணையையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயிலில் இருந்து அக்னி ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. ஒடிசா மாநிலம் பாலசோரிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை திட்டமிட்டபடி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் வாய்ந்தது என்றும், ரயில் மூலம் ஏவுகணையை செலுத்தும் திறன் ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே இருப்பதால் அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருப்பதாக ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பயன்படுத்தப்பட்டு சட்டவிரோதமாக பூட்டான் வழியாக இந்தியா கொண்டு வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து சுங்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கார்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு 200% வரி விதிக்கப்படுவதால் அவற்றை பூட்டான் வழியாக தரை மார்க்கமாக இந்தியா கொண்டு வரும் பணியில் ஒரு கும்பல் செயல்பட்டு வருவது அண்மையில் கண்டறியப்பட்டது. இதன் பேரில் கார்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்ததாக எழுந்த புகாரின் பேரில் கொச்சியில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளில் அண்மையில் சோதனை நடைபெற்றது. இதனிடையே பூட்டானிலிருந்து இந்தியா கொண்டுவரப்படும் கார்கள் அந்தந்த மாநிலங்களில் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. இதில் தொடர்புடைய இடைத்தரகர்களையும் கார்களையும் தேடும் பணியில் சுங்கத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் நடிகர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட கார்களின் ஆவணங்கள் குறித்தும் அதில் கருப்பு பண பரிமாற்றம் நடைபெற்றதா என்பது குறித்தும் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் அருகே பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் ஆபத்தான சூழலில் மாணவர்கள் ஆற்றை கடந்தனர். ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக இருந்ததால் மாணவர்களை அவர்களது உறவினர்கள் தோளில் சுமந்து அக்கறையில் கொண்டு போய் விட்டனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளில் மலையப்ப சுவாமி சின்ன சேஷ வாகனத்தில் பத்ரி நாராயணன் அலங்காரத்தில் 4 மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பல்வேறு மாநிலத்தில் இருந்து வந்த பக்தர்கள் கோலாட்டம் ஆடியும் சுவாமி வேடங்களை அணிந்தும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். அமெரிக்கர்களின் நலன் கருதியே H1B விசா கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் மார்கரெட் மேக்லியாட் தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் அதிக அளவில் பயன்பெறும் H1B விசா கட்டணம் 1 லட்சம் ரூபாயில் இருந்து 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்தியர்கள் மத்தியில் இது பேரிடியை ஏற்படுத்தியது. இதற்கு விளக்கமளித்த மார்கரெட் மேக்லியாட், அமெரிக்கர்களின் நலன் கருதியே விசா கொள்கையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டதாகவும் ரஷ்யாவுடனான வர்த்தக தொடர்பை உலக நாடுகள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். காசாவில் இஸ்ரேல் மீண்டும் வான்வெளி தாக்குதல் நடத்தியதால் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 65,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக பாலஸ்தீனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த சூழலில் இஸ்ரேலின் தென் பகுதியில் காசா முனையை குறிவைத்து ஏறத்தாழ அரை மணி நேரத்தில் 3 முறை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலால் அந்த பிராந்தியம் முழுவதையும் கரும்புகை சூழ்ந்தது. இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதலால் பீதியடைந்த பாலஸ்தீன மக்கள் தங்களது குடியிருப்பை விட்டு வெளியேறி நாட்டின் தென் பகுதியில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்தனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் ஆத்திரமூட்டும் வகையில் நடந்து கொண்டதாக ICCயிடம் BCCI புகார் அளித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆசிய கோப்பை சூப்பர் 4 போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள் ஹரீஸ் ரவூஃப், சாஹிப்சாதா, ஃபர்ஹான் ஆகியோர் இந்திய வீரர்களை நோக்கி ஆட்சேபத்திற்குரிய வகையில் சைகை காட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ICCயிடம் BCCI புகார் அளித்திருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.